புஷ்பா நல்லா இருக்கியா? வாங்க பங்கஜ பாட்டி. நல்லா இருக்கேன். என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? சும்மா தாண்டி வந்தேன். ஆமா, இந்த கனகாவோட மகா இருக்கல்ல, அவ பேர் ஏதோ சரோஜாவா ஏதோ ஒரு பேரு. ஐடி அவ எப்படிடி? எதுக்குமா கேக்கீங்க? ஒன்னும் இல்லடி, என் பையனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். சரி அதான் அவளை கேப்போமா என்னன்னு உங்ககிட்ட விசாரிக்கலான்னு வந்தேன். சொல்லுடி, நல்ல பிள்ளையா இருந்தா முடிச்சு வச்சிருவோம். தங்கமான பிள்ளைமா, நல்ல குணம். நம்ம சரோஜா தானே, நீங்க தாராளமா கொடுக்கலாம். கனகா கிட்ட வேணா போய் பேசுங்க. எனக்கு பேசுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீ வேணா கேட்டு சொல்லேன் கனகா கிட்ட. சரிங்கம்மா, நான் வேணா கேட்டு சொல்றேன். சரிடி, கேட்டு சொல்லு, நான் அப்புறமா வாரேன். சரிம்மா, நான் கேட்டு சொல்றேன். இது என்னடா அதிசயம், திடீர்னு காலையில எந்திரிச்சோடனே சரோஜாவை பொண்ணு கேட்டு வராங்க. சரி, நல்ல விஷயம் தான். அந்த பிள்ளைக்கு இத்தனை வருஷமா கல்யாணம் முடிக்காம இருக்கா. சரி, போய் முதல்ல கனகா கிட்ட சொல்லுவோம். அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. கடவுளே, என் மகா சரோஜாவுக்கு சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். நீங்க தான் கடவுளே அதுக்கு ஒரு வழியை காட்டணும். கனகா கோவில்ல இருக்கா? சரி சரி, நல்ல விஷயத்த பத்தி தான் பேச வந்திருக்கோம். இங்க வச்சே சொல்லிடுவோம். நம்ம புஷ்பா. என்ன புஷ்பா, கோயிலுக்கு வந்தியா? கனகா, உன்னை தேடிதான் வந்தேன். வர வழியில நீ கோவில்ல நின்றுட்டு இருந்தியா? சரி, உன்னை பார்த்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா, என்ன விஷயம் புஷ்பா? ஒன்னும் இல்ல கனகா, உன் மகா சரோஜா இருக்கல்ல, அவளுக்கு ஒரு சம்பந்தம் வந்திருக்கு. இப்பதான் புஷ்பா கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். என் மகளுக்கு சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு இங்க கடவுளே, நல்ல வழியை காட்டுங்க கடவுளேன்னு வேண்டிட்டு இருந்தேன். கரெக்டா கண்ணை முடிச்சு பார்க்க நீ வந்து நிக்கிற. கரெக்டா கல்யாணத்தை பத்தி பேசுற. என்ன வரும்? அப்படியா கனகா? சரி சரி. நானு காலையில முத்தம் தொளிச்சிட்டு இருந்தேன். கரெக்டா அந்த நேரம் பார்த்து பங்கஜ பாட்டி வந்துச்சு. பங்கஜ பாட்டியா? சரி சரி, என்ன சொன்னாங்க? உங்க பையன் வெளியூர்ல வேலை பார்க்கானா, அவன் வந்திருக்கான் போல. அவனுக்கு ஏதோ பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்களாம். சரி, இந்த மாதிரி கனகாவோட மகா கேட்போமான்னு சொல்லி கேட்காங்க. எப்படி கனகா, உனக்கு ஓகேவா? பங்கஜ பாட்டியோட பையனா? அந்த பையனை நான் 4-5 தடவை தான் பார்த்துருக்கேன். இப்ப எப்படி இருப்பான்னு தெரியலையேக்கா. பையன் நல்ல பையன் தான், நல்ல குணம் தான், மகளுக்கு ஏத்தவன் தான். சரி, நம்ம சரோஜா என்ன சொல்லுவான்னு தெரியல. சரோஜா கிட்ட வேணா ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. ஆமாக்கா, அவளை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அடிக்கடி மாப்பிள்ளை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. ஏன் எதுக்குன்னு கேட்டதுக்கு நான் வெளியூர்ல எல்லாம் போக மாட்டேன், உள்ளூர்ல தான் பார்த்து என்னை முடிச்சு வைங்கன்னு கேட்கா. இப்ப இந்த பையன் வெளியூர்னு வர சொல்றீங்க, உள்ளூர்ல தானே அவ கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேங்க. வெளியூர் மாப்பிள்ளையா இருந்தா என்ன, உள்ளூர் மாப்பிள்ளையா இருந்தா என்ன, பையன் நல்ல குணமா இருந்தா போதும். அவ வெளியூர்னா கொஞ்சம் பயப்படுறா, யோசிக்கிறா. அதான் என்ன செய்யன்னு தெரியலக்கா. இந்த பையன் கொஞ்ச நாளைக்கு தான் வெளியூர்ல வேலை பார்ப்பான், அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கே வந்துருவான். ஓ அப்படியாக்கா, சரிக்கா. அப்ப நான் வேணா சரோஜா கிட்ட வேணா பேசி பாக்குறேன். சரிம்மா, அவகிட்ட கேட்டு சொல்லு. சரிக்கா, நான் கேட்டு சொல்றேன்க்கா. சரி, போட்டது போட்டபடியாவே போட்டு வந்துட்டேன். சரி, பிள்ளைகளுக்கு வர காலேஜுக்கு போறதுக்கு சாப்பாடு வர செய்யணும், நேரம் ஆயிடுச்சு. இந்த விஷயத்த சொல்லலாம்னு தான் குடுக்குடுன்னு ஓடி வந்தேன். சரிம்மா, நீ போய் சரோஜா கிட்ட கேட்டுட்டு சொல்லு. சாயந்தரம் போல பங்கஜ பாட்டி வாரேனாங்க, அவங்க கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிடணும். நீ போய் கேட்டு சொல்லு, சரியாம்மா? சரிக்கா. கடவுளே, நான் வேண்டுனதை அப்படியே நிறைவேற்றிட்டீங்க. அதே மாதிரி என் மகளும் சரின்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொய்யுங்க கடவுளே. வீட்ல இருந்து கார்த்திக் வீட பார்த்தா நல்லா தெரியுது. சரோஜா, சரோஜா. சொல்லுங்கம்மா. நான் கும்பிட்ட கடவுளே ஒரு வழியை காமிச்சிட்டாருடி. என்ன வழியம்மா காமிச்சாரு? உன் கல்யாணத்தை பத்தி தாண்டி பேசிட்டு இருக்கேன். அம்மா, என்ன சொல்றீங்க? ஏன் கல்யாணத்தை பத்தியா? என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு. அம்மா, யாரம்மா சொல்றீங்க? வேற யாரும் இல்லடி, நம்ம பங்கஜ பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களோட பையன் தாண்டி. என்னது, பங்கஜ பாட்டியோட பையனா? அட, அந்த முட்டைக்கண்ணே. ஏம்மா, அவன் போகும்போது வரும்போதெல்லாம் திருன்னு என்னை பார்த்து முடிச்சுக்கிட்டே இருப்பான். ஒருவேளை இதுக்கு தான் முடிச்சிட்டு இருந்திருக்கானோ? பையன் நல்ல பையன்டி, தங்கமான பையன்டி. அவனை சரின்னு சொல்லு. எனக்கு வேண்டாம்மா, ப்ளீஸ்மா. இங்க பாரு சரோஜா, அந்த பங்கஜ பாட்டி இந்த ஊர்ல தான் இருக்காங்க, அதுவும் சொந்த வீடு வேற. சரியா? அந்த பையன் வெளியூர்ல நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறான். ஏம்மா, நான் உள்ளூர்ல உன் கூட தானே இருப்பேன்னு சொன்னேன், ஏம்மா இப்படி பண்ற? பாரு, அந்த பையன் கொஞ்ச நாளைக்கு தான் வெளியூர்ல வேலை பார்ப்பானா, அதுக்கப்புறம் இங்க வந்துருவானா. சரியா? இங்கதான் இருக்க போறான். அதனால நீ சரின்னு சொல்லு. இல்லம்மா, எனக்கு வேண்டாம்மா. பாரு, அடம் பிடிக்காத சரோஜா, நான் சரின்னு சொல்லிட்டேன், நீயும் சரின்னு சொல்லு. சாயந்தரம் பொண்ணு பார்க்க வருவாங்க. எப்படி செல்லம் கொடுத்து வளர்க்க போய் தான் உனக்கு இவ்வளவு திமிரு. நம்ம என்ன இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த முட்டை கண்ணனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது.
புஷ்பாக்காக்கு வேற வேலையே இல்ல. அவ நல்லதுக்கு தான் சொல்லுவா. நீ கிளம்பு, சாயந்தரம் கிளம்பி ரெடியா இரு. மாப்பிள்ளை வீட்ல இருந்து ஆட்கள்லாம் வருவாங்க. எனக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம், எனக்கு கார்த்திக் தான் வேணும். அதான் ஊருக்குள்ள குட்டிட்டு ஒட்டி சுத்திட்டு இருக்கல்ல, அவளுக்கு வேணா அந்த மாப்பிள்ளைய பார்க்க வேண்டியதானே, எனக்கு ஏன் பார்த்தாங்க? புஷ்பா, அங்கிட்டு இங்கிட்டு பறந்து பறந்து ஓடிக்கிட்டே இருக்க, என்ன விஷயம்? இல்லம்மா, நம்ம கனகாவோட மகளுக்கு ஒரு வரன் வந்திருக்கு, அதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஓ அப்படியாங்கும். அந்த சரோஜான்னு ஒருத்தி இருப்பாளே குட்டச்சி, அவளுக்கு தானே? ஆமாம்மா, அவளுக்கு தாம்மா. மாப்பிள்ள எந்த ஊரு? மாப்பிள்ள நம்ம ஊரு தான். பங்கஜ பாட்டி இருக்குல்ல, அந்த பாட்டியோட பையன் தான். ஓஹோ, அவளோட பையன் தானா? சரி சரி, அவளை எனக்கு நல்லா தெரியுமே. அவ பையன் சரியா வேலைக்கு போறதே இல்லையாமே. அவன் எப்படி? முதல்ல தான் அந்த பையன் வேலைக்கு போகாம சுத்திக்கிட்டு இருந்தான். இப்போ பரவாயில்ல, நல்ல ஒழுக்கமா வேலைக்கு போக செய்யன்னு இருக்கானா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, நல்லா விசாரிச்சு கொடுக்க சொல்லு சரியா? பங்கஜ பாட்டியே நேர்ல வந்துதாம சொல்லிட்டு போனாங்க. அவன் என்னமோ வெளியூர்ல வேலை பார்க்கான்னு சொன்னாங்க. வெளியூர்ல இருந்து வந்துட்டானா என்ன? வெளியூர்ல கொஞ்ச நாளைக்கு தான் வேலை பார்ப்பானா, அதுக்கப்புறம் இங்கதான் வேலை பார்ப்பான்னாங்க. சரி சரி, நல்ல இடமா இருந்தா பேசி முடிக்க சொல்லு. சரிங்கம்மா. அம்மா, அந்த சரோஜா குமரி கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாளா? ஐயோ, சரோஜாவுக்கு கல்யாணமா? தெரியல, நான் இப்பதான் அவங்க அம்மாட்ட பேசிட்டு வந்தேன். பங்கஜ பாட்டி சொன்ன உடனே கையோட அவங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டு வந்துருவோம் சொல்லி, நல்ல விஷயமா இருக்கேன்னு சொல்லி முதல்ல போய் அவங்க அம்மாட்ட தான் போய் சொல்லிட்டு வந்தேன். அவங்க அம்மா தான் கேட்டு சொல்றேன்னு இருக்கா. ஓ அப்படியா, சரி சரி சரி, நல்ல இடமா பேசி முடிங்க. சரிங்கம்மா. அம்மா கண்ணப்பா, நீ இருக்கீங்க வந்த? அம்மா, பெரிய முதலாளி ஐயா உங்களை கூப்பிட்டாரு. கூப்பிட்டாரா? சரி வாரேன், இப்போ நான் வாரேன். சரிங்கம்மா. சரி புஷ்பா, என் வீட்டுக்கார வர கூப்பிடுறாரு. சரி, நல்ல இடமா பேசி முடிச்சா சொல்லு சரியா? சரிங்கம்மா, சொல்றேன். ஐயோ, சரோக்கு கல்யாணமா? என்ன சரோ இப்படி குண்டை தூக்கி போடுறாங்க? சரோ பிடிச்சிதான் கல்யாணம் முடிக்கலா? ஒன்றும் தெரியலையே. சரோவை இப்படியே பார்க்கணும் போல இருக்கு. சரோக்கு என்னைய தானே ரொம்ப பிடிக்கும். ஐயோ சரோ, தயவு செஞ்சு யாரையும் கல்யாணம் முடிக்காத. உனக்காண்டி பிறந்தவே நான் தான். இப்பவே சரோ கிட்ட பேசணும் போல இருக்கு. எனக்கு இந்த மாப்பிள்ள வேண்டாம். அம்மா சொன்ன புரிஞ்சிக்கவே மாட்டிக்காங்க. வீடு இருக்கு, கார் இருக்கு, காடு இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எங்க அம்மா கிட்ட என்ன சொன்னேன்? எனக்கு உள்ளூர்ல மாப்பிள்ள பார்த்து கொடுங்கன்னு தானே சொன்னேன். உள்ளூர்ல எதுக்கு சொன்னேன்? பக்கத்துல கார்த்திக் பக்கத்துல இருக்காரு, அவரைத்தான் கல்யாணம் முடிக்கணும்னு அந்த அர்த்தத்துல சொன்னேன். இப்படி என்ன அம்மா உள்ளூர்ல பார்க்க சொல்லி வேற யாரையும் பார்த்து வச்சிருக்காங்க. எனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிக்கவே இல்லை. கார்த்திக் மனசுல நான் இருக்கனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடியே நீ கல்யாணம் முடிச்சிக்கணும்னு நினைக்கிறாங்களே. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. அம்மா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கம்மா, எனக்கு மாப்பிள்ள வேண்டாம். ஏய் சரோ, சரோ. கண்ணப்பே, அட பாவி பயல, இவன் எதுக்கு இந்த நேரத்துல வந்தான்? ஏற்கனவே நான் வருத்தத்துல இருக்கேன். ஐயோ இவன் வர. சரோ, கொஞ்சம் வெளியில வாயேன். ஐயோ, இவன் வர கூப்பிட்டுட்டு இருக்கானே, எதுக்கு கூப்பிடுறான்னு வர தெரியலையே. இப்ப போனா அம்மா வர வைவாங்களே. டேய் லூசு பயலே, போடா, எங்க அம்மா இருக்காங்க. சரோ சரோ ப்ளீஸ் சரோ, ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு மட்டும் போயிடுறேனே ப்ளீஸ் சரோ. சரிடா, கொல்லப்பறதுக்கு பின்னாடி வா. சரி சரோ. ஏன் ஒருத்தன் எதுக்கு தான் கூப்பிடுறானோ? இந்த கண்ணப்பை நம்ம பின்னாடி சுத்தி சுத்தி வர்றதுக்கு பதிலாக கார்த்திக் சார் நம்ம சுத்தி சுத்தி வந்திருந்தாருன்னா என்னத்துக்கு கல்யாணத்தையே முடிச்சிருந்துருக்கலாம். யார்கிட்டயும் கேட்கணுங்கிற அவசியம் இருக்காது. எல்லாம் நம்ம தலையெழுத்து. சரி, இவன் எதுக்கு கூப்பிட்டான்னு போய் கேட்போம். சரோஜா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது உண்மையா? என்னடா கேள்விப்பட்ட? உன்னைய பொண்ணு பார்க்க வராங்களாமே. உனக்கு யார்டா சொன்னா? புஷ்பாக்கா வந்து எங்க முதலாளி அம்மாட்ட பேசிட்டு இருந்தாங்க, அப்பதான் கேட்டேன். என்ன சரோ, உனக்கு பொண்ணு பார்க்க வராங்களா? சரோ அழாத சரோ. சரோ அழாத சரோ, எதுக்கு இப்ப அழுகுற? எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல. எங்க அம்மா கிட்ட சொன்னா எங்க அம்மா என்னை வைறாங்க. என்ன சரோ சொல்ற? உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையா? அம்மா, எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல. மாப்பிள்ளை யாரு சரோ? இந்த 5ஆம் தெரு இருக்குல்ல, 5ஆம் தெருல கடைசியில ஒரு பாட்டி வீடு இருக்கும் தெரியுமா? எது, பங்கஜம் பாட்டியா? ஆமா, அந்த கிழவிதான். அந்த கிழவியோட பையனா. அட, அவன் சரியான குடிகார பையன்ல. என்ன சொன்ன? இல்ல சரோ, நீ இப்ப என்ன சொன்ன? நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன்னு அம்மா கிட்ட. அம்மா அவன் கிட்ட கார் இருக்கு, வீடு இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. என்னை அவனுக்கு தான் கட்டி கொடுப்பேங்காங்க. ஓ சரோ, உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிரு. அப்படி சொன்னா எங்க அம்மா வைவாங்க. சரி விடு, இன்னைக்கு சாயந்தரம் தானே உன்னை பொண்ணு பார்க்க வராங்க, எல்லாரும் முன்னாடி சொல்லிரு. எல்லாம் முன்னாடி சொன்னா அவ்வளவுதான். என்னை எங்க அம்மா அந்த இடத்துலயே அடிச்சு போடுவாங்க.
ஐயோ சரோ விடு சரோ, அல்லாத. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டிடலாம். எனக்கு நம்பிக்கையே இல்ல, எனக்கு பயமா இருக்கு. நான் அவனை கல்யாணம் முடிக்கவே மாட்டேன். சரி சரி விடு சரோ, அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணலாம். ஏன் சரோ, உனக்கு வேற யாரையாவது பிடிச்சிருக்கா என்ன? எனக்கு வேற யாரையும் பிடிக்கல. முதல்ல எனக்கு இந்த கல்யாணம் நடக்க கூடாது, அவ்வளவுதான். சரி சரி, இப்போதைக்கு அழாத. நான் ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட பாக்குறேன். ஏய், உண்மைக்குமே வாடா, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவியா? ஆமா ஆமா, அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சரி சரி சரிடா, எங்க அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு, நான் கிளம்புறேன். சரி சரோ. நல்ல வேலை, சரோக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்ட்டா. சரி, இப்போ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஒரு ஐடியா பண்ணுவோம். எனக்கு எப்போவுமே என் சரோ தான். நான் சரோவை தான் கல்யாணம் முடிப்பேன். அதே மாதிரி சரோக்கு என்னைய தான் பிடிச்சிருக்கு. பிடிக்காத மாதிரியே நடிக்கிறா. சரி, நல்ல வேலை, இந்த சந்தோஷத்தோடயே வீட்டுக்கு போவோம். நான் கூட ரொம்ப பயந்துக்கிட்டே வந்தேன், சரோ என்ன சொல்ல போகிறாளோன்னு. சரோக்கே இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. சரி சரி, நம்ம கிளம்புவோம்.